ஏழு ஏழு கபிலா இங்க வாழ சீக்கிரமா வாழ செத்த மூய். சொல்லுங்கண்ணாச்சி. ஏழு துரகண்ணு இவன் தான் கபிலா. வேம்பளி கூட சண்டப்பட சொல்லு. சூப்பரா சண்டப்படுவாள். ராமனே அடிச்சு ஓட விட்டால தெரியுமா? இளையராங்க இது அடுக்குமால ஸ்டேஜ் ஏறாத ஒரு அம்மனை குண்டி மேல கூட்டு வந்துட்டு சண்டை போடுனா எப்படி சண்டை போடுவான்? ஏழு துரை என்ன நம்பி ஒத்துக்கல. சண்டைனா என்ன மாதிரி சண்டைன்னு பாப்ப. தோக்க விளையாடுவாள். அண்ணாச்சி நான் சொல்றேன்னு எதுவும் மனசுல வச்சுக்காதியே. எங்க அம்மா நான் பக்கத்து வீட்டுக்கார சொடலை கூட சண்டை போடும் போதே சட்டாப்பை தூக்கி மண்டையில எரிஞ்சிட்டாவ. இதெல்லாம் வெளில தெரிஞ்சுன்னா அப்புறமா சரட்டை எடுத்து தலையில அழிப்பாவ. பாவம் அண்ணாச்சி எங்க அம்மா. விட்டுருங்க அண்ணாச்சி, நான் வரல. அண்ணாச்சி 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 போல போல ஏழரங்கா இல்ல எங்கிட்ட போறேன். இல்ல நில்லு ஏழு சி நில்லு. இல்ல என்ன நீ பாட்டுக்கு ஆட்டிட்டு போற. எங்களை பார்த்தா உனக்கு என்ன முட்டா மூதி மாதிரி தெரியுதோ? ஏழு துரகண்ணு நான் இங்க வந்து தப்புல இவன் நம்பி வந்தோம் பாத்தியா? என் மூஞ்சில காரி துப்புல. போல போ. நான் உண்மை சொல்லியல. நீ சொல்றது கட்டுதால. நீ உங்க அம்மா கூட போய் கேரட்டி வச்சு விளையாடு. அண்ணாச்சி இல்ல அண்ணாச்சி அண்ணாடி நான் ஆடுறேன் அண்ணாச்சி நான் ஆடுறேன். என்ன ஆளுக்கு அண்ணாச்சி பல்ல பிடிச்சி தொங்கி பாக்குறீங்களோ? ஏதோ வேப்புலி உன்னை அடிச்சு நான் சொல்லுறோம்ல. என்னல நடக்குதுங்க? ஏதோ ஒரு அமல குண்டி பையில கூட்டிட்டு வந்துட்டு சண்டை போட்டு நிக்க அதை கூட நான் விட்டுறோம்ல. நேத்து மார்க்கெட்ல வாங்கின காலிஃபிளவர் மாதிரி இருக்கான் இவன். கருணக்கிழங்கு மாதிரி இருக்கிற வேம்புலி அடிச்சு சொருவிடுவான். என்ன ரங்கா சிரிப்பு காட்டியா? இல்ல என்கிட்ட பத்தி சிரிப்பு காட்டுறியோ? அப்ப வந்து சண்டை போடல கருணைக்கிழங்கா இல்ல காலிஃபிளவரான்னு பாப்போம். அண்ணாச்சி நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. இல்ல வேம்புலி உன்னை அடிச்சு நான் சொருறோம்ல.